நிஜமாய் மாறிய கனவினி, கனவிலும் கூட இழக்க விரும்பாத உறவினி, கனவிலும் சரி நிஜத்திலும் சரி நான் தேடும் காதல் நீ என்று அர்ஜுனும் பிரியாவும் தங்கள் காதலில் லகித்துக் கொண்டிருந்தனர். அன்றொரு நாள் பிரியா ஆனந்தமாக தன் வீட்டுக்கு சென்றாள். வாசலில் நிறைய காலணிகள் என்னவென்று குழம்பியவாறே உள்ளே சென்றாள். பார்த்தால் அங்கே அம்மாவிடம் சில பேர் கத்திக் கொண்டிருந்தனர். இவளை பார்த்தவுடன் அவள் தாய் சிறு புன்னகையுடன், ஆமா பிரியா, உள்ள போ, உள்ள போனா சொல்றேன், நீ உள்ள போ என்று அவளை உள்ளே ரூம்குள் அடைத்துவிட்டு மறுபடியும் வந்து ஆண்களிடம் கெஞ்சினார். இல்லை, இன்னும் 1 மாதம் டைம் கொடுங்கள், உங்கள் காசை நான் திருப்பி தந்து விடுகிறேன் என்று அவளை கெஞ்சி அனுப்பி வைத்துவிட்டு பிரியாவை அழைத்தார். பிரியாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. யாருமா இவங்க, எதுக்குமா இங்க வந்து உன்கிட்ட கத்துறாங்க, என்னமா வேணும் உங்களுக்கு என்று குழம்பியவர் கேட்க, அவர் தாயோ, பதட்டப்படாத பிரியா, இவங்கெல்லாம் கடன்காரங்க, காசை திருப்பி கொடுக்க சொல்லி கேக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல என்று அவள் கூற, காசா இவ்வளவு பேர் கிட்டையா, நீ எதுக்குமா வாங்கின, எதுக்குமா இவ்வளவு பணம் என்று கேட்க, அவசரப்படாத பிரியா, இவ்வளவு காசு நான் வாங்கல, இதெல்லாம் உங்க அப்பா வாங்கினது, உங்க அப்பாக்காக நான் சாட்சி கையெழுத்து போட்டது, அவர் கொடுக்காதனால என்ன வந்து கேக்குறாங்க, எனக்கு பிரச்சனை கொடுக்கறாங்க என்று கூற அவள் நொந்து போனாள். ஆம், பிரியாவின் தந்தை அவர்களோடு இல்லை. அவள் பள்ளி பருவத்திலேயே அவர் இருவரையும் விட்டு பிரிந்து மறுமணம் செய்து கொண்டார். அவருடைய தாய்தான் பிரியாவை சின்ன வயதிலிருந்து படிக்க வைத்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். என்னமா இது, இந்த பிரச்சனையை எப்படிமா பாத்துக்க போறேன், நீ ஒன்னும் வருத்தப்படாதடா பிரியா. ஆமா, பேங்க் லோன் கேட்டிருக்கேன், இந்த வீடு அடமான வச்சு, அது வந்துச்சுன்னா இதெல்லாம் இவங்ககிட்ட கொடுத்துட்டு சரி பண்ணிடலாம். ஏமா, நமக்கு இருக்கிறது இது சின்ன வீடு, இது கூட நம்ம பேங்க்ல லோன் வச்சுட்டா பாத்துக்கலாம்டா, அம்மா இருக்கல, அம்மா நான் வேலைக்கு போய் இதெல்லாம் சரி பண்ணிடுறேன். சரி, பாத்துக்கலாம் என்றால் கன்சமிட்டியவாறே தன் மகளின் தலையை கூறிக்கொண்டு. மெல்லிய துணியில் கேட்டாள் பிரியா, ஏமா நமக்கு யாருமே இல்லையா உதவுறதுக்கு, உனக்கு குடும்பம் இல்ல அப்பா குடும்பம், ஏமா நமக்கு யாருமே இல்லையா என்றாள். மெல்ல கண்கள் கலங்கின அவள் தாயிற்கு. ஏமா அழுறீங்க, இது பழசு பத்தி நினைச்சு பார்த்தேன், எனக்கு சொல்லுங்கம்மா, இருக்காங்களா, எனக்கு பெரிய குடும்பமா இருக்காங்க, நான் ஒரு வசதியான குடும்பத்துல வளர்ந்த பொண்ணு, என் கூட பிறந்தவங்க 2 அண்ணனுங்க, அப்போ அப்பாவை அங்க ஒரு மேனேஜரா வேலைக்கு வந்தது உங்க அப்பா, 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. என் பெற்றோர்கிட்ட கேட்டேன், என் சகோதரர்களும் கேட்டேன், ஆனா யாருமே ஒத்துக்கல. உங்க அப்பாவை நான் கண்மூடித்தனமா நேசிச்சேன். ஒரு நாள் பணம் நகையெல்லாம் எடுத்துட்டு என் கூட வந்துடு, உனக்கு அழகான வாழ்க்கையை தரன்னு கூப்பிட்டாரு. வயது வாழ்க்கையை பத்தி யோசிக்கல, கண்மூடித்தனமா எல்லாத்தையும் எடுத்துட்டு அவர் கூட வந்துட்டேன். அப்போ எனக்கு தெரியாது அவர் நேசிச்சது என்ன இல்லை என்னுடைய பணத்தன்ட்டு. நீ பிறந்த வாழ்க்கை சந்தோஷமா போச்சு, ஆனா கொஞ்சம் வருஷத்துலயே கையில இருந்த பணம் நகை எல்லாமே கரைய அவருக்கு என் மேல இருந்த பாசமும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிருச்சு. அப்பதான் அவருடைய சுயரூபம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிச்சு. கையில இருந்து எல்லாமே போக அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன வெறுத்துருவாருன்ட்டு. ஆனா அவர் ஒரு படி மேல போய் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து போக போறேன், நீயும் நம்ம குழந்தை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அந்த நொடி என்னை விட்டு பிரிஞ்சு சென்றனால் அப்படியே அதிர்ந்து போய் உட்காந்துட்டேன். வீட்டை எடுத்துட்டு யாரோட பேச்சையும் கேட்காம வந்தனா எப்படி நான் தோத்து போயிட்டேன், கெட்டு போயிட்டேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நான் உங்ககிட்ட போய் நான் நிக்க முடியும் சொல்லு. வைராக்கியத்தோடு உன்னை வளர்த்தேன், எனக்கு அவங்க கொடுத்த படிப்புன்ற பெரிய சொத்து இருந்துச்சு, அதை வச்சு ஏதோ உன்னோட சொந்த கால நீ நிக்கிற அளவு கூட நான் வளர்த்துட்டேன். இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அம்மா பாத்துக்குவேன், இதை பத்தி நீ யோசிச்சுக்காதடா கண்ணா,
என்று அவள் தலையை கோரியவாறே அவளுக்கு அன்பு முத்தங்களாக சொல்லி முடித்தார். கண்களில் நீர் வலிய வலிய அப்படியே இதை அனைத்தையும் கேட்டுக்கொண்டே உறங்கி போனாள் பிரியா. பொழுது விடிந்தது. அசந்து தூங்கி போயிருந்தாள். கண் வைத்து பார்த்தாள். மணி 8 தாண்டி இருந்தது. அவள் கண்கள் தன் தாயை தேட அவரோ சமையல் அறையில் சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவர் எழுது அலுவலகம் செல்ல தயாரானாள். முந்தைய நாள் நினைவுகள் அவள் மனதை நெருட அலுவலகம் சென்று அர்ஜுனை பார்ப்பது மட்டுமே அவளுக்கு ஆறுதலாய் இருந்தது. தன் தாயிடம் கூறிவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு அலுவலகம் புறப்பட்டாள். செல்லும் வரை எல்லாம் மனதில் அதே நெருடல். அர்ஜுனிடம் சென்று நடந்த அனைத்தையும் கூறி அவன் தோளில் சாய்ந்து அழுது ஆறுதல் தேடிக்கொள்ள வேண்டும் என்று மனம் ஏங்கியது. ஆனால் அவளுக்குள் ஏதோ ஒரு உணர்வு வேண்டாம் என்றது. ஒரு பெண் தன்னுடைய கஷ்டங்களை அவ்வளவு எளிதில் ஒரு ஆணிடம் கூறக்கூடாது என்று அவள் தாய் என்றோ சொன்ன அறிவுரை நினைவுக்கு வந்தது. அவளை கட்டுப்படுத்தி கொண்டு அலுவலகம் சென்றடைந்தாள். அலுவலகம் சென்று அவள் வேலையில் மும்முரமானாள். அவ்வப்போது அர்ஜுனுக்கு கால் செய்து பார்த்தாள். ஆனால் அவன் அவனுடைய காலை கட் செய்தான். வேலையில் மும்முரமாக இருப்பான் என்று விட்டுவிட்டாள். மணி இரவு 7 தொட்டது. அனைவரும் அலுவலகம் முடிந்து வீட்டுக்கு கிளம்பி கொண்டிருந்தனர். ஆனால் அர்ஜுனிடமிருந்து எந்த ஒரு காலோ எதுவும் வந்திருக்கவில்லை. அவள் மனம் தவித்தது. ஐடி டிபார்ட்மெண்ட் சென்று போய் பார்த்தாள். அங்கே அர்ஜுன் இல்லை. அங்கு விசாரித்த போது அன்று அர்ஜுன் வரவில்லை அலுவலகத்திற்கு என்று கூறினார்கள். அவள் அதை எப்படி நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தாள். அவள் அர்ஜுனை தொடர்பு கொள்ள எவ்வளவோ முற்பட்டாள். ஆனால் அவளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அவள் போனை எடுக்கவில்லை. தாங்கள் சந்தோஷமாக இருந்த அந்த நாட்களை நினைத்து மனதுக்குள் சந்தகித்துக் கொண்டாள். எங்க அர்ஜுன் போன? ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிடிக்கலையா? நான் வேண்டாமா? இல்லை ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டு இருக்கியா? எனக்கு சொல்லு என்று அவளை மனதிற்குள் சொல்லிக் கொண்டாள். கடவுளிடம் பிரார்த்தனையும் செய்து கொண்டாள். மறுநாள் அலுவலகம் சென்றும் அவன் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் போய் விசாரித்தான். அன்றும் அவன் வந்திருக்கவில்லை. விடாமல் அவளுக்கு மறுபடியும் போன் செய்து பார்த்தாள். அவளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. இப்படியே ஒரு வார காலம் சென்றது. ஒரு நாள் அவள் அலைபேசிக்கு ஒரு நம்பரிலிருந்து கால் வந்தது. அது நம்ம அர்ஜுன். ஹாய், எப்படி இருக்கு என்று வெகு சாதாரணமாக பேசினான். இவளுக்கு கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. என்ன அர்ஜுன், எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? ஏன் போன் எடுக்கல? வெயிட், எனக்கு எதுவும் ஆகல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். சரி, பக்கத்துல இருக்க பார்க்குக்கு வா, நம்ம பேசலாம் என்று சொன்னபடி போனை கட் செய்தான். அவளுக்கு கோபத்தை மீறியும் ஒரு அலாதி இன்பம். அவசரமாக ஆபீஸில் பெர்மிஷன் போட்டுவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு பார்க்குக்கு சென்றாள். அங்கே சென்றால் அங்கே அர்ஜுன் நண்பர்களுடன் இருந்தான். ஓடி சென்று அவனை அணைத்துக் கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். சட்டென அவளிடமிருந்து விலகி கோபத்தோடு கேட்டாள், ஏன் என்ன பார்க்க வரல? ஏன் போன் எடுக்கல? ஒரு போன் கூட இந்த ஒரு வாரமா நீ பண்ணவே இல்லை என்றாள். அதற்கு அவனும், சாரிம்மா, கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா ஊருக்கு போயிருந்தேன், கால் அட்டன் பண்ண முடியல, எதுவும் நினைச்சுக்காத என்றால் சிம்பிளாக. அவள் மனதுக்குள் நினைத்துக் கொண்டாள், உனக்குமா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் என்று. சேர்த்தவரை திரும்ப அங்கே அர்ஜுனது நண்பர்கள் அவருக்கு ஹை சொல்லி அவள் அருகில் வந்தனர். ஒரு 4-5 பேர் இருக்கக்கூடும். அதில் அவன் நண்பர்கள் அனைவரையும் பிரியாவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அதில் ஐஷா என்ற பெண்ணை பிரியாவுக்கு பிடிக்கவில்லை. அவள் சற்று அர்ஜுனிடம் நெருக்கமாகவே பழகினாள். அவளை தன் பாய் பெஸ்டி என்றும் அவன் கைகளை பிடித்தவரை பேசிக் கொண்டிருந்தாள். இது அவளுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. மாற்றாக ஒரு வாரம் தன்னிடம் பேசாதவன் இன்று ஏன் அனைவரையும் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறான் என்று அவளுக்கு கோபம் வேறு. கண்களிலே ஜாடையாக அவனிடம் பேசி தன்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று அவனை அழைத்தாள். அவனும் வந்தான். என்ன அர்ஜுன் பண்றீங்க? சரி, ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, பட் நம்ம பார்த்து பேசி ஒரு வாரம் ஆச்சு. ஏன் நம்ம எங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு தோணலையா என்றாள். அதற்கு அவன் மிகவும் சாதாரணமாக, அதான் வந்துட்டேன்ல, இப்ப என்ன, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, தனியா பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது என்றான். அர்ஜுன், நான் சொல்றது உங்களுக்கு புரியல.
நமக்கு பிரைவசி வேண்டாமா? நான் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அதற்கு அவனும், ஒரு வாரம்லாம் என்ன மிஸ்ஸிங்? எனக்கு புரியல பிரியா. டோன்ட் பி சோ ஃபீலிங்கி. பார்த்துக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வில் ஹேவ் a குட் டைம் என்றான் சாதாரணமாக. கதையின் வழி அவனுக்கு புரியவில்லை. அவள் கண்களில் நீர் வந்தது. தான் அர்ஜுனால் எப்படியெல்லாம் காதலிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய கனவே வைத்திருந்தாள். அவை அனைத்தும் சுக்குநூறாக இவ்வளவு சீக்கிரம் உடைந்து போகும் என்று அவள் நினைக்கவில்லை. மெல்ல கண்களை துடைத்துக் கொண்டு, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன் என்றாள். அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், ஏன் நீங்களும் ஏன் எங்கேயாச்சும் வெளியே போலாம் என்றான். இல்ல, ஆபீஸ்ல பெர்மிஷன் தான் போட்டு வந்திருக்கேன், நான் போகணும் என்றான். ஓ அப்படியா, சரி ஓகே, எங்கேயாச்சும் பார்த்து போயிட்டு வா, ட்ராப் பண்ணிட்டா என்றான். இல்ல, நான் பார்த்துக்கிறேன் என்றபடி தன் வண்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். அவள் சென்ற சற்று நேரத்தில் அர்ஜுனுக்கு ஒரு கால் வந்தது. அவன் அதை எடுத்து பேசுகையில் மறுமுனையில் இருந்தவரோ சற்று அதிகார தோரணையில், என்ன நடக்குது அர்ஜுன், என்னாச்சு, பிரியா எங்க என்றபடி கேட்க, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சண்டை போட்டு போயிருக்கா, நான் பாத்துக்கிறேன் என்றான். என்ன அர்ஜுன், என்ன சொல்ற, எதுக்காக பிரச்சனை, ஆமா ஒரு வாரம் நீ எங்க இருந்த என்று அதிகாரமாக கேட்க, ஃப்ரெண்ட்ஸோட பீச் ஹேங் அவுட்ஸ், ஒரு வாரம் கோவா போயிருந்தேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, பாத்துக்கிறேன், எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் என்றான். உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா, நான் என்ன சொன்ன, நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று சற்று சத்தமாகவே சொல்ல அர்ஜுனுக்கு கடும் கோபம். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க சொன்ன மாதிரி நான் அவன் லவ் பண்ண வச்சுட்டேன், அது இந்த விஷயத்த நான் சமாதானப்படுத்திக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, just give me a break, நான் பாத்துக்கிறேன் என்றான் சற்று கோபமாகவே. அருமனையில் இருந்தவரோ, நம்ம பிளான் என்னன்னு தெரியாம நீ உன் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணிட்டு இருக்காத என்றபடி கூறி போனை கட் செய்தார்கள். தலைகள் கை வைத்தபடி டென்ஷனின் உச்சத்தில் இருந்தான் அர்ஜுன். அங்கு அர்ஜுனை நினைத்து விசும்பிக் கொண்டிருந்தாள் பிரியா. யார் இந்த அர்ஜுன்,